சான்றோர் குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க. இன்றைய தினம் அட்சய திருதியை நாள். சித்திரை மாதம் அமாவாசை எடுத்து 3ஆம் நாள் வருவது அட்சய திருதி. இந்த நன்னாளில் தொடங்கும் செயல்கள் தங்கு தடையின்றி முழு வெற்றி பெறும். இன்றைய தினம் நாம் திருக்கோளூரில் வைத்தமாநிதி பெருமாளை வேண்டி நம்மாழ்வார் பாடிய ஒரு பாசுரம் காண்போம். உண்ணும் சோறும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் தீர்வலம் மகிக் அவனூர் வினவி தன்னம் என இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே. இளமானைப் போன்ற என் மகள் தான் உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை என அனைத்தும் கண்ணனே என்கிறாள். எம்பெருமான் பேரைச் சொல்லி கண்களில் நீர்மல்க நிற்கிறாள். இம்மண்ணிலே மிகப்பெரிய சிறப்பு வளத்தை உடைய அப்பெருமானின் ஊரை விசாரித்தபடி நடக்கிறாள். எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் திருக்கோளூருக்கு அவள் சென்று சேருவாள். சேருவது திண்ணம் என்று பாடுகிறார் நம்மாழ்வார். இந்த திருக்கோளூரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. நவ திருப்பதிகளில் செவ்வாய்த்தலமாக இருப்பதும் தாமிரபரணி நதிக்கரையில் தலங்களில் ஒன்று. குபேரன் அழகாபுரியில் செல்வத்துக்கு அதிபதியாக சிறந்து சிவபக்தனாக வாழ்ந்து வந்தான். ஒரு சமயம் கைலாயத்தில் பார்வதி தேவியை தீய எண்ணத்துடன் நோக்கியதால் பார்வதியின் தாபத்தின் விளைவாக உருவம் விகாரம் அடைந்து கண் பார்வை இழந்து செல்வங்களையும் நவநிதியும் இழந்து மிகவும் வருத்தமடைந்தான். பாப விமோசனத்துக்காக சிவனிடம் வேண்டிய குபேரனிடம் பார்வதியிடம் மன்னிப்பு கேட்கச் சொல்ல அதன்படி மன்னிப்பு கோரிய குபேரனை இழந்த செல்வத்தையும் நவநிதியும் அவை சென்று அடைந்துள்ள திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாளை வேண்டி தவம் புரிந்து பெற்றுக்கொள் என கூறிய வண்ணம் குபேரன் மறுபடியும் வைத்தமாநிதி பெருமாளை அண்டி வேண்டி நவநிதியங்களையும் பெற்றான். கண் பார்வை இழந்தபடியேவும் விகாரமடைந்த உருவத்துடன் இருந்தான். இது இந்த தலத்திலுள்ள சிறப்பு. குபேரனுக்கு செல்வம் திரும்ப பெறச் செய்த தலம்.